ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா, திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆன்மாவின் ஆன்மாவே அன்பின் ஆவியே, என் சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. ஆன்மாவின் ஆன்மாவே அன்பின் ஆவியே, என் சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா, சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. தேவன் பேரொளியே என்னில் வாருமே, என் துணையாக என் வாழ்வில் ஒளிர்ந்திடுமையா. தூய தேவன் பேரொளியே
வாழ்வில் ஒளிர்ந்திடுமையா, துணையாக என் வாழ்வில் ஒளிர்ந்திடுமையா. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்ற வார்த்தையின்படி இந்த காலை பொழுதை எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி கூறுகிறோம். இந்நாளில் புதிய பலத்தோடு எழுந்து உம்மை மகிமைப்படுத்த ஆற்றலை கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம். 1 பேதுரு 3:12 நீர் இவ்வாறு கூறியுள்ளீர், ஏனெனில் ஆண்டவரின் கண்கள் நேர்மையானவர்களை நோக்குகின்றனர், அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றனர் என்ற உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி இந்நாளில் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்தருளும். உம்மை நம்பி ஜீவிக்கிற எல்லா ஏழை எளிய மக்களுக்கு நீரே உணவளித்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவே, எங்கள் மூலமாக உம்முடைய அன்பின் சுவையை அனைவரையும் அனுபவிக்க இந்நாளில் எங்களை ஆயத்தப்படுத்தும். இந்நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய பாதுகாப்பால் எங்களை வழிநடத்தும். எல்லா பாவங்களிலிருந்தும் எங்களை பாதுகாத்து கொள்ளும் அன்புள்ள இயேசுவே, நீரே எந்தன் விலையேற பெற்ற பொக்கிஷம் என்பதை காணும் கண்களை எனக்கு தந்தருளும். உம்மையும் மாறாததுமான சந்தோஷத்துக்காக நேராக என் கண்களை திருப்பியருளும். அவை எப்பொழுதும் உம்மையே நோக்கியிருக்கட்டும். எல்லாவற்றையும் இந்நாளை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீர் தாமே எங்களை காக்கும்படி இந்நாளை ஆசிர்வதிக்கும்படியாக பரிசுத்த கன்னிமரியாவின் வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன். வார்த்தையை என்னை காண செய்யும், திருவார்த்தையை என்னில் வாழ செய்யும். வார்த்தையை என்னை காண செய்யும், திருவார்த்தையை என்னில் வாழ செய்யும். என்னில் வாரும் தூய ஆவியே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 இறை திருவசனங்கள் 1 மற்றும் 11-18 முடிய. வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதைக் கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலும் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ என்று தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதைக் கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏன் அம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ராபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள்.
இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரரிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையையும் உங்கள் தந்தையையும் என் கடவுளும் ஆனவரிடம் செல்லவிருக்கிறேன் என்று சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றை அவர்களிடம் சொன்னார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்று தாய் திருச்சபை மகதலா மரியாவின் திருவிழாவை கொண்டாடுகின்றது. இயேசுவை அடக்கம் செய்த பிறகு நம்பிக்கை குன்றிய சீடர்கள் பயந்து ஒதுங்கிய போதிலும் இயேசுவை பிரிந்திருக்க முடியாமல் பார்க்க வேண்டும் என்ற ஆவலுடன் கல்லறைக்கு ஓடி வந்தாள் மகதலா மரியா. தன்னுடைய பழைய பாவ வாழ்க்கையில் இருந்து, தீய ஆவியின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற இயேசு அனுபவம் கொடுத்த மகதலா மரியா அந்த அனுபவத்தை ஒருபோதும் தொலைத்துவிட விரும்பவில்லை. அந்த பேராவல் அவளுள் திடமளித்தது, தைரியத்தை கொடுத்தது, கேள்வி கேட்க துணிச்சல் தந்தது. அந்த துணிச்சலுக்கு பரிசாக உயிர்த்த ஆண்டவர் முதல் முறையாக அவளுக்கு காட்சியளித்தார். அன்பார்ந்தவர்களே, சற்று யோசித்து பார்ப்போம். நம் இறை அனுபவம் எவ்வளவு ஆழமானது? வாழ்க்கையில் எதிர்பாராதவை நிகழும் பொழுது சோர்ந்து போகக்கூடிய கோழைத்தனமான ஓர் ஆன்மீக வாழ்க்கையை நடத்துகிறோமா? அல்லது சவால்களை துணிச்சலுடன் சந்தித்து தூய ஆவியின் மக்களாக இயேசுவை விட்டு விலகாமல் பற்றி வாழுகிறோமா? இன்றைய நாள் இயேசுவை அன்பு செய்து அவரிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து அவர் குரலை தெரிந்து அதற்கு பதில் அளிக்க வரம் வேண்டுவோம். நாம் பழைய வாழ்க்கையை நினைத்து ஒடுக்கிவிடாமல் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அளித்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். அவருக்காக வாழ்வோம். அவர் நற்செய்தியை பிறருக்கு எடுத்து சொல்வோம். ஆமென். என்னை படைத்து பராமரிக்கும் நல்ல தெய்வமே, இந்த புதிய நாளில் உமது அருகில் வந்து உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். ஆண்டவரே, அகில உலகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா தேசங்களுக்கும் இனங்களுக்கும் மொழிகளுக்கும் அப்பாற்பட்டு உமது பிள்ளைகளாகிய மனித குலத்தின் ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் இந்த காலை பொழுதில் மன்றாடுகின்றோம். உமது தெய்வீக இரக்கம் உலகின் மீது பொழியும். ஏனென்றால் ரோமையர் புத்தகம் 9வது அதிகாரம் 16வது வசனம் சொல்வது போல், மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவுமே ஆவதில்லை, கடவுளின் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. ஓ தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் உமது இரக்கத்தை பொழியும். இடங்கை ஏது வலங்கை ஏது என்று தெரியாமல், உம்மை பற்றிய அறிவில்லாமல் உலகமயமான சிக்கல்களில் மாட்டித் தவிக்கின்ற பல லட்சக்கணக்கான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான தண்டனைகளில் இருந்தும், பாவங்களில் இருந்தும், ஆபத்துகள் விபத்துகளில் இருந்தும், இயற்கை சீற்றங்களில் இருந்தும், வரப்போகின்ற யுத்தங்களில் இருந்தும் இன்றைய நாள் உலகத்தை காப்பாற்றும் ஆண்டவரே. தேசங்களில் சமாதானமும் ஐக்கியமும் உருவாகட்டும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானமும் புத்தியும் மாற்றலும் நீர் தாரும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் வயதிற்கேற்ற பக்குவம் நீர் தாரும். பெற்றோர்களுக்கும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஆசீர்வாதமான மக்களாக அவர்கள் வளரட்டும் ஆண்டவரே. நல்ல தெய்வமே, இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்குமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான அடிமைத்தனங்களில் வாழுகின்ற மக்கள், போதையின் அடிமைத்தனம், இன்டர்நெட் அடிமைத்தனம், இச்சையின் அடிமைத்தனம், தகாத தொடர்புகள், இப்படிப்பட்ட அடிமைத்தனங்களில் இருந்தும் அழுக்குகளில் இருந்தும் மக்களை காப்பாற்றும் ஆண்டவரே. குடும்பங்களில் சமாதானம் நிரம்பட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவி உறவுகளை ஆசீர்வதியும். பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யும். நோயாளிகள் குணமாகட்டும். வேலையில்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தாரும். எல்லா அர்த்தத்திலும் நிறைவுള്ളൊരു நாளாக அமையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வாழ்க்கையின் மனமாற்றத்தின் நாளாகட்டும். என்று அறிவு தெளிவின் நாளாகட்டும். கடவுளை தேடி அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு இன்றைய நாள்
துவக்கம் குறிக்கட்டும் ஆண்டவரே. பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரின் அருகில் வருகின்ற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் மகிழ்ச்சியும் சௌக்கியமும் விடுதலையும் அனுபவிக்க வரம் தாரும் ஆண்டவரே. இந்த ஜெபங்கள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.